வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு காணாமல் போறதுக்கு கல்லுப்ப வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லாராலையும் இந்த பரிகாரத்தை ஈஸியா செய்ய முடியும். வெறும் கல்லுப்பு மட்டுமே இந்த பரிகாரத்துக்கு போதும். வேற எந்த விதமான பொருட்களும் நமக்கு தேவை கிடையாது. கல்லுப்ப வச்சு செய்ய வேண்டிய இந்த பரிகாரம் என்ன, இந்த பரிகாரத்தை நாம எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யும் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லும் போது காலையில 4 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ள செய்யறது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இப்படி இந்த நேரத்துல செய்ய முடியாதவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க காலையில நீங்க எப்ப எந்திரிச்ச உடனேயே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சுத்தமா இருக்கிறவங்க எந்திரிச்ச உடனேயே இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க குளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஆண்கள், பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி உங்க வீட்ல இருந்து செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சப்போஸ் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்துல எவ்வளவு சீக்கிரமா நீங்க செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்பதான் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி முதல் நாள் நைட்டு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இப்போ உங்களுக்கு யார் யார் எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிறது நல்லாவே புரிஞ்சிருக்கும். அடுத்ததா இப்ப நான் சொன்ன மாதிரி நமக்கு 2 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும். காலையில எந்திரிச்ச உடனேயே கிழக்க பார்த்து, அதாவது ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். உங்க 2 கையிலையும் கல்லுப்பை எடுத்துக்கோங்க. அதாவது 2 கைகள்லையும் தனித்தனியா கல்லுப்பை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பு நீங்க வச்சுக்கிட்டாலே போதும். இதுக்கு எந்த ஒரு அளவும் கிடையாது. இப்போ நீங்க உங்க கைகளை உங்க காலுக்கு மேல, அதாவது தொடைப்பகுதிக்கு மேல வச்சுக்கோங்க. உங்க 2 உள்ளங்கையும் வானத்தை பார்த்த மாதிரி மேல் நோக்கி இருக்கணும். உங்க கையில கல்லுப்ப வச்சுக்கிட்டு திறந்த நிலையில கைய வச்சுக்கோங்க. கல்லுப்ப கையில வச்சுக்கிட்டு கைகளை மூடக்கூடாது. கைகள் திறந்த நிலையில வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். 2 கையையும் 2 தொடையிலையும் நீங்க வச்சுக்கோங்க. அடுத்ததா இப்ப கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு உங்க வேண்டுதல் என்னவோ அதை நீங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டுருங்க. உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு, அப்படி இல்லைன்னா உங்க குலதெய்வத்துக்கு, அப்படி இல்லைன்னா உங்க இஷ்ட தெய்வத்துக்கு மனசுக்குள்ளேயே நீங்க நன்றிய சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துட்டதா நினைச்சுக்கிட்டு நன்றிய சொல்லுங்க. எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க. நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே நீங்க பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்திய பொருள். கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை அதிகமாவே இருக்கு. நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை இந்த கல்லுப்பு கொண்டு வந்து சேர்க்கும். இப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க கண்ணை மூடி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த கல்லுப்பை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தண்ணீர்ல கரைச்சிட்டு உங்க வீட்டுல கிச்சன் சிங்க்ல நீங்க ஊத்தி விட்டுருங்க. சப்போஸ் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஓடுகின்ற நீர்நிலைகள் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய கல்லுப்பை இந்த வெள்ளை நிற பேப்பர்ல வச்சு மடிச்சு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. நீங்க அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ள இந்த கல்லுப்பை ஓடுகின்ற நீர்நிலைகள்ல கரைச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி எத்தனை நாட்களுக்கு நாம தொடர்ந்து செய்யணும்னு பாத்தீங்கன்னா 21 நாட்களுக்கு தொடர்ந்து நாம செய்யணும். உங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா 3 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அப்படி உங்க கஷ்டத்துக்கான தீர்வு கிடைச்சிட்டாலும் 21 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. நடுவுல எந்த விதமான பிரேக்கும் எடுத்துக்காதீங்க.
நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா 21 நாட்களுக்குள்ளேயே நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி வெளியில சொல்ல முடியாத பிரச்சனையினால தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க மறக்காம இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு கல்லுப்பை வச்சு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம பார்த்தோம். இந்த பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா 3 நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்களை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.